ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஈல்டை. அது பார்க்கும்போது செம ஹாப்பி. இது தக்காளி, இது பார்த்திங்கன்னா மிளகாய், அதை விட கத்திரிக்காய் தான் அதிகமாக ஈல்டு இருக்குது. தக்காளியும் நெக்ஸ்ட் வீக்கில் நல்லா ஈல்டு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன செடியிலேருந்து பார்த்துட்ருக்கோம் எந்தளவுக்கு ரெடி பண்ணி வந்து எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய செடி ஆகிடுச்சு. இன்னும் களைகள் வந்து மறுபடியும் நம்ம ரெடி பண்ண மாதிரியே மறுபடியும் ரெடி பண்ணணும். ஏன்னா அதிகளமாக மறுபடியும் களைகள் வந்திருக்கு. நம்ம அதை ஃப்ரீ டைமில் அதை ரெடி பண்ணணும். கொஞ்சம் டைம் பிஸி ஸ்டைலில் இருக்கிறனால ரெடி பண்ண முடியல. பார்த்திங்கன்னா மிளகாய் எந்தளவுக்கு க்ரோத்தாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். ஓரளவுக்கு எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி சும்மா அந்த ஸ்ப்ரே பண்ணணும். நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணால் ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடும். நீம் ஆயில் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதில் பிளான் பண்ணணும். கத்தரி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் கத்தரி. ஸோ எல்லாம் பெரிய செடி ஆகிடுச்சு. நல்லா ஈல்டு கொடுத்துட்ருக்கு. பார்த்தாலே தெரியும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆல்ரெடி கத்தரி நம்ம ஒரு 5 kg பக்கம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கத்தரி பார்த்திங்கன்னா இப்படி ஒரு 10 kg மேலே தான் வரும். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 2 kg வந்துடும். அந்தளவுக்கு இருக்குது. தக்காளி நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்னும் 2 or 3 days இன்னும் நல்லா ஈல்டு வந்துடும். பார்த்திங்கன்னா களைகள் தான் நம்ம என்ன ரெடி பண்ணுறோமோ அப்போ தான் களைகள் தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அந்த களைகளை தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். செடியெல்லாம் வந்து இந்த குருத்து பூச்சின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அட்டாக் ஆகிருக்கு. அதை ரெடி பண்ணணும். அதுக்கு நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணாலே ஓரளவுக்குலாம் க்ரோத் ஆகிடும். அடுத்து நம்ம தக்காளி பார்க்கலாம். முட்டைக்கோஸ் இன்னும் ரெடி ஆகலை, ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. பார்த்தாலே தெரியும். விவசாயம் பண்ணுறது எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு தெரியும். அவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. தக்காளி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா நம்ம கொடி கட்டணும். நம்ம இந்த கொடி கட்டாமல் கீழே பரப்பி விட்ருக்கோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இதை போய் எடுக்கிறது தான் அந்த கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம அது பழகுனதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கொடி தக்காளி வந்து ரொம்ப பெருசாக க்ரோத்தெல்லாம் நிறையா வந்திருக்கு. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா நல்லா இருக்குது. ஃபைனலாக நான் நினச்ச விஷயத்த பண்ணியாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ இந்த டைம் இந்த ஈல்டெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பர்ஃபெக்டாக எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்குது. அது எல்லாமே பக்காவாக பிளானடாக முன்கூட்டியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணி ப்ரிப்பரேஷனோடு இறங்கினோன்னா இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரலாம். ஸோ இந்த விஷயமே நம்ம ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் இதுவும் கண்டிப்பாக ப்ரீ பிளானாக எல்லாமே பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும்.